அஸ்ஸலாமு அலைக்கும். வாங்க இன்றைக்கி எக் மக்ரூனி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா. அதில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றிட்டு உப்பு ஆயில் போட்டு நல்லா தண்ணி கொதிக்க விடுங்க. நமக்கு தேவையான அளவு கப்பு மக்ரூனி எடுத்துக்கோங்க. அது மக்ரூனி நல்லா வெந்து 3/4 வெக்காடு வெந்ததுக்கப்புறம் அதை எடுத்து நம்ம வடிச்சிடலாம். தண்ணி நல்லா இதாகணும், ஆனனையும் எடுத்து வடிச்சிருங்க. வடித்து அதை அப்படியே கொஞ்சம் தனியாக வச்சுருங்க. தண்ணி நல்லா வடிகட்டும். அதுக்குள்ளே நம்ம ஒரு கடாய் வச்சுருங்க. அதில் கொஞ்சோண்டு ஆயில் வச்சு அதில் கருவேப்பிலையும் பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வெட்டி துண்டு துண்டாக வெட்டி போட்டுருங்க. போட்டு அது நல்லா வணங்கட்டும். வணங்கி கொஞ்சம் இதானோடனே அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருங்க. வெங்காயம் நல்லா வணங்கணும்னு அவசியம் கிடையாது. ஓரளவுக்கு வணங்கணுன்னே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுடலாம். போட்டு அது கொஞ்சம் இதானோடனே தக்காளியும் கொத்தமல்லி தழையும் போட்டுருங்க. அதுவும் போட்டு கொஞ்சம் நல்லா வணங்கி வரட்டும். தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சு வரணும். பாருங்கள், இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அதில் 2 முட்டையை போட்டுக்கோங்க. அது போட்டதுக்கப்புறம் முட்டையில் கொஞ்சம் சால்ட்டு போட்டுக்கோங்க, பெப்பர் இதையும் போட்டு நல்லா கலக்குங்க. கலக்குனிங்கன்னா கலக்கி விடுங்க. அது கலக்கி வந்தோடனே நல்லா முட்டை பொடி மாஸ் மாதிரி ஆகும். ஆனோடனே இதில் ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், சிக்கன் மசாலா, கரம் மசாலா இதெல்லாமே போட்டுக்கோங்க. நமக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கலக்கிட்டு அப்புறம் ஒரு முடி சோயா சாஸ், 1/2 ஸ்பூன் தக்காளி சாஸ் இதையும் போட்டு நல்லா வணக்குங்க. நல்லா வணக்கிட்டு நல்லா இதானோடனே இதெல்லாம் போயிடும். அதுக்கப்புறம் நமக்கு ஏன்னா இதில் உப்பு நம்ம மக்ரூனிலையும் சேர்த்துருக்கோம், சோயா சாஸ் அதிலெல்லாம் உப்பு சேர்த்துருக்கோம், முட்டையிலையும் சேர்த்துருக்கோம். அதனால் வேணுங்கிற உப்பு இதில் இருக்கும். அதுக்கப்புறம் மக்ரூனி அதில் போட்டு நல்லா கலக்கி விடுங்க. அந்த மசாலா எல்லா பக்கமும் பரவி வரும். அப்படி எல்லா பக்கமும் பரப்புற மாதிரி போட்டுட்டு இது பண்ணி கொத்தமல்லி தழை தூவி விட்டுட்டிங்கன்னா மக்ரூனி ரெடி.